ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். என்ன பார்க்க போகிறோம்? இயல் 4 எடுத்துக்காட்டு 7 பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க. ஏபிசி = 6.5 சென்டிமீட்டர் அளவுள்ள கோட்டுத்துண்டு வரைந்து கோட்டுத்துண்டிற்கு மேலே எம் என்ற புள்ளியை குறிக்க எம் வழியே ஏபி கோட்டுத்துண்டிற்கு இணைகோடு வரையச்சுறாங்க. என்ன கோடு வரையச்சுறாங்க? இணைகோடு. இப்போ முதல்ல ஏபிசி = 6.5 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கோட்டுத்துண்டு வரைஞ்சிடும். ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு அதில் ஏபிக்கு இடையில 6.5 சென்டிமீட்டரை குறித்து வச்சிடும். ஏபிக்கு மேலே எம் என்ற புள்ளியை குறிச்சாச்சு. அடுத்த 2வது ஸ்டெப், கோட்டுத்துண்டு ஏபியின் கீழாக மூளை மட்டத்தை படத்தில் காட்டியுள்ளவாறு வைக்கணும். ஒரு விளிம்பு இங்கே தொட்டுக்கிற மாதிரி, இந்த பெரிய விளிம்பு கோட்டை தொட்டுக்கிற மாதிரி இன்னொரு விளிம்பு இப்படி இருக்க மாதிரி வைக்கணும். மூளை மட்டத்தின் மற்றொரு விளிம்பை ஒட்டி ஒரு விளிம்பு கோட்டை தொடணும், இன்னொரு விளிம்பை ஒட்டி அளவுகோலை வச்சிடணும். இது ரெண்டையும் நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கணும். இந்த அளவுகோலை பிடிச்சிக்கணும். அளவுகோலை நகர்த்தாமல் இந்த டைட்டாக பிடிச்சிக்கிட்டு மூளை மட்டத்தை மட்டும் அப்படி எம் என்ற புள்ளி வரை நம்ம எடுத்துக்கொண்டு நகர்த்தணும். நகர்த்தி முடிச்சுட்டு இந்த ஸ்கேல்ல இருந்து அந்த எம் வழியாக ஒரு கோடு வரைஞ்சோம்னா அந்த எம் வழியாக இந்த கோட்டுக்கு இது இணைகோடாக அமையும். கோடு எம்என் ஆனது ஏபிக்கு இணைகோடாகும். அதாவது அதை எப்படி குறிக்கணும் அப்படின்னா, எம்என் இஸ் இணைங்கல இப்படி பெர்பெண்டிகுலர்னா இப்படி குறிக்கணும், இணைனா இப்படி குறிக்கணும். இது பேரலல். இணைகோடு எம்என்னும் ஏபியும் அப்படின்ற மாதிரி வரும். ஓகேவா? இந்த அளவுகோலை நகர்த்தாம இந்த மூளை மட்டத்தை மட்டும் அப்படியே எம் வரைக்கும் நகர்த்திட்டு போயிட்டு என்ன செய்யணும்? அப்புறம் கோடு வழி எம் வழியாக ஒரு கோடு வரைஞ்சோம்னா அது இந்த ஏபிங்கிற கோட்டுக்கு இணையான கோடாகும்.